வணக்கம் நண்பர்களே. இன்று இணையத்தில் வேகமாக பரவி வரும் ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். கிரிக்கெட் விளையாடி தினமும் ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லும் சில ஆன்லைன் ஆப்ஸ் பற்றி நீங்கள் பார்த்திருக்கலாம். அதில் குறிப்பாக கம் ஆப் என்ற பெயரில் ஒரு அப்ளிகேஷன் பல இடங்களில் விளம்பரம் வருகிறது. பலரும் இதில் பணம் கட்டி விளையாடுகிறார்கள். ஆனால் இந்த ஆப் உண்மையில் நம்பகமானதா, அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதாவது தந்திரம் இருக்கிறதா? அதை பற்றிதான் இப்போது பார்க்கப் போகிறோம். முதலில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் ஃபேண்டசி கிரிக்கெட் பிளாட்ஃபார்ம்கள் சில இருக்கின்றன. உதாரணமாக Dream11. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்கள் ஸ்கில் பேஸ்ட் கேம் என்று கூறப்படுகிறது. அதனால் சில நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் இவை இந்தியாவில் இயங்க அனுமதி பெற்றிருக்கிறது. ஆனால் இதைப் போலவே தோற்றம் கொடுத்து பல புதிய ஆப்ஸ் உருவாகிறது. அதில் ஒன்றுதான் கம் ஆப். இந்த மாதிரி ஆப்ஸில் சந்தேகமான விஷயங்கள் இருக்கிறது. முதலில் இந்த ஆப் பெரும்பாலும் பிளே ஸ்டோரில் கிடைக்காது. டெலிகிராம் அல்லது வாட்ஸ்ஆப் லிங்க் மூலம் APK ஃபைல் இன்ஸ்டால் செய்ய சொல்வார்கள். இரண்டாவது, நீங்கள் பணம் டெபாசிட் செய்யும்போது ஒவ்வொரு முறையும் வேறு வேறு UPI அக்கவுண்ட் பெயர்கள் வரும். இதன் அர்த்தம் என்ன? அந்த ஆப்புக்கு ஒரே ஆஃபிஷியல் கம்பெனி அக்கவுண்ட் இருக்க வாய்ப்பு குறைவு. பலர் சொல்வதுபடி இந்த ஆப்ஸ் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் பயன்படுத்துகிறது. முதலில் சிறிய அமௌண்ட் போட்டால் சில நேரங்களில் சிறிய வெற்றி கிடைக்கும். அப்போ நமக்கு நம்பிக்கை வரும். பிறகு VIP கான்டெஸ்ட், பிக் மேட்ச் என்று சொல்லி அதிக பணம் டெபாசிட் செய்ய தூண்டும். அதற்குப் பிறகு பலருக்கும் லாஸ் தான் அதிகமாகும். சில சமயம் வித்ட்ரா செய்ய முயற்சிக்கும்போது சர்வர் ப்ராப்ளம், KYC பெண்டிங், மினிமம் டிபாசிட் வேண்மை என்று டிலே செய்யப்படும். இன்னொரு பெரிய சந்தேகம் என்னவென்றால், இந்த ஆப்ஸ்க்கு வரும் சில விளம்பரங்களில் பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர்கள் ப்ரமோட் செய்வது போல வீடியோ வருகிறது. உதாரணமாக விராட் கோலி, MS தோனி, ரோஹித் சர்மா. ஆனால் இவை உண்மையான விளம்பரம் என்றே உறுதியில்லை. இப்போதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தப்படுவது AI டீப்ஃபேக் டெக்னாலஜி. அதாவது ஒரு செலிபிரிட்டியின் வீடியோ அல்லது வாய்ஸ் எடுத்துக்கொண்டு AI மூலம் எடிட் செய்து புதிய மெசேஜ் போல உருவாக்குவது. அதனால் அந்த பிளேயர் உண்மையில் அந்த ஆப்பை ப்ரமோட் செய்திருக்க வாய்ப்பு குறைவு. இப்போது ஒரு கேள்வி வருகிறது. அரசாங்கம் ஏன் இதை நிறுத்தவில்லை? பல நேரங்களில் இந்த ஆப்ஸ் வெளிநாட்டு சர்வர், மாறிக்கொண்டிருக்கும் பேங்க் அக்கவுண்ட்ஸ், புதிய வெப்சைட் பெயர்கள் பயன்படுத்துகிறது. அதனால் ட்ரேஸ் செய்வது சற்று கடினமாக இருக்கும். ஒரு ஆப் பேன் ஆனாலும் அதே குழு புதிய பெயரில் மீண்டும் லான்ச் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நண்பர்களே, ஈஸி மணி என்று சொல்லும் ஆன்லைன் ஆப்ஸை பயன்படுத்துவதற்குள் முன் நன்றாக சரிபார்க்க வேண்டும். பிளே ஸ்டோரில் இல்லாத ஆப்ஸ் அல்லது அடிக்கடி அக்கவுண்ட் சேஞ்ச் ஆகும் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், இவையெல்லாம் ஒரு வார்னிங் சைனாக இருக்கலாம். பணம் சம்பாதிப்பதற்கு ஷார்ட்கட் என்ற ஒன்றில்லை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் போடுங்கள். இப்படிப்பட்ட இன்டர்நெட் மற்றும் டெக் விஷயங்களின் உண்மையை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.